కొంచెం సెంటర్ కొంచెం ఫ్రంట్ ఉందా సార్ లైట్ ఇక్కడ సార్ தேங்க்யூ சார். நவம்பர் மாதம் உலக கணைய புற்றுநோய் விழிப்புணர்வு தினம் மட்டும் கிடையாது, மாதமாகவே என்டையர் நவம்பர் மாதத்தையே நம்ம கடைபிடிச்சிட்டு வரோம், அனுசரிச்சுட்டு வரோம். அதில் நவம்பர் மாதம் நிறைய கேம்பெயின் இருந்தாலும் பொதுமக்கள் சார்ந்த சில விழிப்புணர்வு ப்ரோக்ராம்ஸ் நம்ம பண்ணுறது டிசம்பருக்கு தள்ளி போக காரணம் சென்னையில் ஏற்படக்கூடிய நம்ம இயற்கை இடர்பாடுகள் தான். ஸோ அதன் பொருட்டு நவம்பர் மாதம் விழிப்புணர்வு மாதமாக இருக்கக்கூடியதை நம்ம டிசம்பர் மாதம் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி இந்த கணைய புற்றுநோய் மற்றும் கணைய நோய்கள் எப்படிலாம் ஏற்படுது அப்படின்றது உங்களுக்கு சொல்லணும். ஏன்னா பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் நிறையா வந்திருக்கீங்க. நம்ம டீம் ஆஃப் டாக்டர்ஸ், ஸ்டாஃப் எல்லாம் இங்கே இருக்கீங்க. உங்களுக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் சில இந்த என்னுடைய வரவேற்பு உரையில் நான் சொல்லணும்னு நம்ம ஆசைப்படுறேன். ஃபஸ்ட், இந்த நவம்பர் மாதம் கணைய புற்றுநோய் அப்படின்ற தேர்ந்தெடுக்கிறதுக்கு ரீசன் கணைய புற்றுநோய் கிட்டத்தட்ட 13வது இடத்துலேருந்து 10வது இடத்திற்கு உயர்ந்திருக்கு. எந்த அளவு இருக்கு இந்த உயர்வுன்றது நம்ம விரும்பத்தகாத ஒரு உயர்வு. அதாவது இன்சிடென்ஸ் எண்ணிக்கையில் கணைய புற்றுநோயினுடைய அளவு அதிகமாகிட்டே இருக்குது. இன்னும் வருங்காலத்தில் இது எவ்வளோ தூரம் போகும் அப்படின்றது நமக்கு தெரியாது. ஸோ டெஃபினட்டாக கணைய புற்றுநோயினுடைய தாக்கம் மற்ற புற்றுநோய்கள் போலவே அதையும் எண்ணிக்கை அதிகமாகிட்டு இருக்குது. ரேங்கிங்லையும் படிப்படியாக முன்னேறிட்டு வரும். ஸோ அதனால் இந்த கணைய புற்றுநோய்க்கு நம்ம கண்டிப்பாக நம்மளுடைய கவனம் தேவை. எப்படியெல்லாம் தேவை அப்படின்னா அதில் குறிப்பாக முதல் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான அம்சம் மஞ்சள் காமாலை நோயை பற்றிய ஒரு விழிப்புணர்வு முகாம் மற்றும் அதற்கான ஒரு சிகிச்சை முகாம்னே சொல்லலாம். ஒரு மாதம், கிட்டத்தட்ட ஒரு மாதம். ஏன் அப்படின்னா மஞ்சள் காமாலை தான் கணைய புற்றுநோய்க்கு முக்கியமான அறிகுறி. நிறைய அறிகுறிகள் இருக்குது, இல்லைன்னு சொல்ல, பட் அதை விட ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்கக்கூடிய அறிகுறி மஞ்சள் காமாலை. யாரும் தயவுசெய்து அதை ஒரு நோயாக பார்க்க வேண்டாம், அது நோயின் அறிகுறியாக பார்க்கலாம். மஞ்சள் காமாலை ஈரல் நோய்களாலும் ஏற்படலாம், வேறு சில நோய்கள்னாலும் ஏற்படலாம். பட் எல்லாத்த விட நம்ம பயப்படக்கூடிய ஒரு நோய் அது கணைய புற்றுநோய். ஸோ அதனால தான் மஞ்சள் காமாலையை ஒரு குறியீடாக எடுத்துட்டு யாராருக்கெல்லாம் மஞ்சள் காமாலை ஏற்படுமோ, யாராருக்கெல்லாம் மஞ்சள் காமாலை இருக்கக்கூடிய அறிகுறி இருக்கோ அவர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் முழுவதும் ஜெம் மருத்துவமனையில் இலவசமாக ஆலோசனை வழங்கலாம் அப்படின்ற இந்த ஒரு விழிப்புணர்வு மாதத்தில் நம்ம ஒரு ப்ரோக்ராம் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். அது மட்டுமல்ல, கணைய புற்றுநோய் அப்படின்றது மருத்துவர்களுக்கே ஒரு சவாலான எல்லா மருத்துவர்களாலும் முழுவதும் அறியப்படாத ஒரு நோயாக இருக்கும் பட்சத்தில் பொதுமக்களுக்கு இன்னுமே அதை பற்றிய ஒரு கவலை, பதட்டம், ஒரு அறியாமை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நம்மளுடைய சொந்தங்கள், உற்றார், உறவினர், நண்பர்கள் யாருக்காவது இந்த மாதிரி நமக்கு வரக்கூடாதுன்னு வேண்டிக்கிறோம், நம்ம யாருக்கு வரக்கூடாதுன்னு வேண்டிக்கிறோம். அதையும் தாண்டி துரதிருஷ்டவசமாக யாருக்காவது இருக்கும் பட்சத்தில் அந்த மாதிரி நோய் ஏற்கனவே தெரிந்தவர்களுக்கு இந்த மாதம் முழுவதுமாக எங்களுடைய மருத்துவ குழுவினர் அனைவரும் சேர்ந்து இலவசமாகவே செகண்ட் ஒப்பீனியன், அதாவது நோயை பற்றி தெரிந்தவர்கள், நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள், அதற்கு அடுத்த கட்டமாக எது சிறந்த ஒரு சிகிச்சை முறை, அதை எப்படியெல்லாம் குணப்படுத்துறதுக்கான வழிமுறைகள் என்னென்ன அப்படின்றத ஒரு பொதுமக்களுக்கும் அதனால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் எடுத்து சொல்லி அவங்களுக்கு ஒரு வலியுறுத்தும் விதமாகவும் அவர்களுக்கு ஒரு பெரிய கைடன்ஸும் கொடுக்கக்கூடிய விதமாக இந்த மாதம் முழுவதும் கம்ப்ளீட்டாக கணைய புற்றுநோய் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இலவசமாக மருத்துவ ஆலோசனை வழங்கலாம் அப்படின்றது இரண்டாவது இந்த மாதம் முழுவதும் நான் நடைமுறைக்குரிய நிகழ்ச்சியின் முக்கியமான அம்சமாகும். இது மெடிக்கல் டீமில், அதாவது டாக்டர்ஸில் பாதிக்கு பாதி லேடிஸ் இருக்காங்க, லேடி டாக்டர்ஸ். ஸோ பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது டாக்டர்ஸ்லேருந்து ஆரம்பிச்சிருக்கிறோம். ரெஸ்ட் ஆஃப் த திங்ஸ் எல்லாம் மெஜாரிட்டி லேடிஸ் தான், ஸ்டாஃபாக இருக்கட்டும், அட்மின் பீப்புளாக இருக்கட்டும்.
So I'll start with Dr. Vanmadi. Dr. Vanmadi is head of the anesthesia team. அவங்க நல்லா மயக்கம் கொடுத்து ஹெட் எண்டுன்னு சொல்லுவோம், நல்லா சர்ஜரி பண்ணும்போது அவங்க பிளட் லாஸ்ன்னு எல்லாம் கவனமாக பார்க்கும்போது அவங்களுடைய பங்களிப்பு முக்கியம். டாக்டர் வான்மதி ப்ளஸ் த என்டையர் டீம் ஆஃப் அனஸ்தட்டிஸ்ட். கிரிட்டிக்கல் கேர் ஐசியூக்கு போனதுக்கப்புறம் கவனமாக பார்த்துக்கிறது டாக்டர் கார்த்திக், அனஸ்தட்டிஸ்ட் அண்ட் கிரிட்டிக்கல் கேர் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் சத்யா. ப்ளீஸ் வாங்க. இவங்க வந்து ஒரு டீமாக இருந்து நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணும்போது ஹார்ட் ரேட்லேருந்து பிபிலேருந்து எல்லாத்தையும் கவனமாக பார்த்து ஆப்ரேஷனுக்கு அப்புறம் ஐசியூ போனதுக்கப்புறம் அங்கேயும் வந்து கவனமாக பார்த்து பண்ணுறது வந்து இந்த டீம். அடுத்த டீம் வந்து டாக்டர் வினோத். இப்போ ஜாண்டிஸ் போகிற வரைக்கும் இவங்களுடைய பங்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். டீம் ஒர்க். இத்தனை டீம் ஒர்க் இல்லாமல் இருந்தால் ஏதாவது ஒரு இடத்துல கொஞ்சம் லேக்னாக இருந்ததுன்னா இவ்வளோ பெரிய ரிசல்ட்ஸை நம்மளால் கொடுக்க முடியாது. ஸோ இந்த சமயம் இந்த கூடிய உன்னத பணியில் இந்த என்டையர் டீம் ஈடுபட்டு இருக்கிறாங்க. அவங்க பேஷண்ட் சார்பாகவும் இவங்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்படுறேன். தேங்க்யூ வெரி மச். இருக்காங்களா? கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டோம். கிட்ட வந்து முன்னாடி